வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், என்ன சொல்ல போகிறோம் என்றால், நீங்கள் அடிக்கடி உங்களோட மனதில் உள்ள விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். அது ஏனென்றால் சில நேரம் சில ரகசியங்கள் எதிர்கால நன்மை கருதி பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் எல்லா விடயத்தையும் ஒரு ஆளுக்கு நம்பி சொன்னால் அவர் சில நேரம் நம்பிக்கையாக இருக்கிற போல் உங்களுக்கு தோன்றினாலும் பின்னால் அவர்கள் வேறு ஆக்களுக்கு சொல்லி அதை ஒரு பரகசியமாக்கி விடுவார்கள். அதில் நீங்கள் கவனமாக இருங்கள். எல்லா விடயத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில விடயத்தை நட்புகளுடன் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அது ஆறுதல் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். மாறாக ஆறுதல் கிடைக்கிற போல் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் சில விடயங்களை அவர்கள் ஆற்றிவிடுவார்கள். அண்மையில் என்ற நண்பி தன்னுடைய ஒரு ரகசியமான விடயத்தை ஒருவரிடம் சொன்னார். அது ஒரு காணி விடயமாக இருக்குது என்று வையுங்கோவன். உடனடியாக அவர் அந்த உறவுகளின் ஒருவருக்கு சொல்லி அந்த காணியை விற்று விட்டார்கள். இவருடைய சொந்த காணி எப்படி வில்வட்டான்னு தெரியாது. அப்போ நீங்கள் சில விடயங்களை பரகசியமாக்குறதால உங்களுக்கு ஆபத்து வருது. அதை நீங்கள் கட்டாயமாக கவனித்து கொள்ள வேண்டும். எப்போ ஆபத்து உங்களை சூழுதன்று தெரியாது, அது எங்களுக்கு எப்பவும் தெரியாது. ஆனால் ஆபத்து வருமென்றும் நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சில விடயங்கள், அதாவது வெளியில் போனாலும் பரவாயில்லைன்ற விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். மாறாக உங்களோட முன்னேற்றத்திற்கு வழி சமைக்கக்கூடிய நிகழ்வுகளை பரகசியப்படுத்தாதீர்கள். அது என்றோ ஒரு நாள் உங்களுக்கு தீமையை கொண்டு தந்துவிடும். சில பேர் நீங்கள் செய்த விடயத்தையே நீங்கள் இவ்வளவோ முயற்சி எடுத்து செய்திருப்பீர்கள், ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பீர்கள், அல்லது ஒரு செய்தியை வெளி உலகத்துக்கு காட்ட முயன்று இருப்பீர்கள். ஆனால் அதை இருவரோட பகிரும்போது அவர் உடனடியாகவே இன்னொருவர் மூலம் அதை காட்டுகிறார் என்றால் இப்போ உங்களோட சிந்தனை வேறொருவரோட வெளிப்பாடாக வந்துவிடும். ஆகவே தான் கவனமாக இருங்கள். சில விடயத்துக்கு கவனங்கள் எப்போதும் தேவை. எப்போதும் நாங்கள் சொல்லுவோம், எப்போதும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அது எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அமையாது. அது இடம்பொருள் ஏவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மதிநுட்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எப்போதும் அந்த மதிநுட்பத்தோடு வாழ்ந்தோம்னா உண்மையிலேயே வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருக்கும். அதே நேரம் நிறைய விடயங்களை நாங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் சாதிக்க பிறந்த மனிதர்கள் என்றோ ஒவ்வொருவருடைய திறமையிலும் ஒவ்வொருவர் முன்னேற வேணும். ஆனால் அந்த முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில தடை சக்திகள் உங்களுக்கு முட்டுக்கட்ட போடுவார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் விடயங்களை, அதாவது எப்போதும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள். சில விடயத்தை உங்களுக்குள்ளும் வைத்திருத்து கொள்ளுங்கள். எதிர்கால முன்னேற்றம் உங்களுக்கு ஒளிமயமானதாக அமையும். நன்றி, வணக்கம்.